க்ரௌடு ஃபண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே இவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது அதை பற்றி கவலைப்படவே தேவை. ஃபர்ஸ்ட் லுக்கே இவ்வளோ க்ரௌடுனா எனக்கு தெரிஞ்சு ஆடியோ ரிலீஸ் வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கூட்டம் வந்து கண்டிப்பாக சேரத்தான் போகுது. ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் காங்கிரஸில் இருக்கீங்களா இல்லை காமராஜரை பர்டிகுலராக சொல்கிறீங்க? ஓ அப்படிங்களா, சூப்பர். சார் விருப்பப்பட்ட மாதிரி காமராஜர் ஹால்லேயே கூட அதை வச்சிடலாம். அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர் அசால்ட்டு மதுரை, நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே அது சின்ன படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக இருந்தாலும் சரி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதாவது அவரோட ஃபைட் மட்டும் பேசினா பத்தாது, படமே பேசப்படணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு எறும்பை விட ரொம்ப சுறுசுறுப்பாக அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் இந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டராக வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி மாஸ்டர். அதே மாதிரி நன்னாரி, இவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் இல்லையான்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இவரே ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டார், இந்த மாதிரி கூல் சுரேஷ் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு வராரு அப்படின்னு. அப்போது அதில் வந்து அவரோட ஆர்வம் தெரிஞ்சுது. ஏன்னா சப்போஸ் நான் வரலப்பா அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தா கூட அவருடைய ஆர்வத்தில் இவர் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்ற ஒரு இயக்கம் அதில் தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். டைரக்டர் சுரேஷ் பாபு சார் பேசும்போது சொன்னாங்க இது வந்து சின்ன படம்னு. சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்த கூல் சுரேஷுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. நான் மனசு நொந்து போய் சொல்றேங்க, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கூல் சுரேஷ் தாங்க சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் தெரியுங்களா? பெரிய படங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு டைரக்டர் மிஸ்கின் சார் இருக்காரு, பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரஞ்சித் சார் இருக்காரு, பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வெற்றிமாறன் சார் இருக்காரு. ஆனா எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு கூல் சுரேஷ் மாதிரி சார் தானங்க சப்போர்ட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, கோடியில பணம் இருந்துச்சுன்னா ஆடியோ ரிலீஸ் அப்போ கூட வெளியில 5 கேரவன் வச்சிருப்பாங்க. ஸ்டேஜில் பாட போற பாடகிக்கு கூட கேரவன் கொடுத்து அவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுத்து அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்ற மாதிரி படத்துக்கு இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் வந்திருக்க இந்த கூல் சுரேஷ் தாங்க சப்போர்ட் பண்ணுவான். இப்போ கூட இந்த படத்தோட பேரு இன்ஸ்பெக்டர் சூர்யா. இந்த படத்தோட பேரு இன்ஸ்பெக்டர் சூர்யா. அந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் தான் வரணும். என்ன கூப்பிட்ட இந்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த படத்தை பத்தி வெளியில தெரியணும் என்பதற்காக நான் இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் வந்தேன். நீங்க மிஸ்கின் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் வருவாரா? ரஞ்சித் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் வருவாரா? வெற்றிமாறன் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் வருவாரா? வந்து சொல்லுவாங்க, என் மச்சான் கலக்கிட்டான், என் தம்பி ஜெயிச்சுட்டான், இவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு ஸ்டேஜில் பேசுவீங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா மாதிரி படத்தை பத்தி அது வெளியில தெரியாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க பன்னீர் சோடா சாப்பிட்டோம்னுவீங்க, அதுக்கு எல்லாம் கை தட்டுவீங்க. அது உங்களுக்கு பெருமை. ஆனா ரத்தத்தை சிந்தி வடிவேல் சாரோ சுரேஷ் பாபு சாரோ சின்னசாமி சாரோ ஸ்டேஜில் பேசும்போது சொல்றாங்க, இந்த படத்துக்காக நாங்கள் அவ்வளோ உழைச்சோம் அப்படின்னு. அந்த ஹீரோயின் முட்டி போட்டு முட்டியில் ரத்தம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வழியை ஸ்டேஜில் சொல்லுவீங்களா? அதை சொல்ல மாட்டீங்க. பன்னீர் சோடா 1 மணிக்கு வந்துச்சு, 4 மணிக்கு 3 கோலி சோடா வந்துச்சு அப்படின்னு அதை நீங்க பெருமையா சொல்லுவீங்க. இப்ப கூட நான் யாருக்கும் குறை சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரலங்க. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு கை கொடுங்க. சினிமாதான் மூச்சு, சினிமாதான் பேச்சுன்னு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கை கொடுங்க. நேற்று நைட்ல இருந்து நான் சாப்பிடலங்க. ஏன் தெரியுமா? ரங்கா சொன்னாரு, இயக்குனர் சொன்னாரு, நீங்க வரும்போது இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வாங்க அப்படின்னு. அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வரும்போது இன்ஸ்பெக்டர் ஒரு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்டா தொப்ப தெரியும். இன்ஸ்பெக்டர்னா
இப்படி இருக்கணும் என்பதற்கு தமிழகத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர் எல்லாமே ஒரு உதாரணம். நான் நேற்று நைட்ல இருந்து சாப்பிடலங்க. இது நான் சும்மா வீடியோக்காக மைக்குக்காக பேசல. அப்படி ஒரு கலைஞனாக இருந்து அந்த படத்துக்கு நான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு அவரு சிவசாமி சார் பேசும்போது கூட அவர் காலையில சாப்பிட்டு வந்திருப்பாரு, நல்லா தெம்பா பேசினாரு. எனக்கு தெம்பு இல்லைங்க, நேற்று நைட்ல இருந்து சாப்பிடல. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல சாமி, அந்த சாமி சிலை தான் ஒரு முக்கியமான கருவா இருக்கு. அந்த பச்சையம்மனை நம்ம கையால தொட போறோம். அதனால விரதா இருந்ததா நினைச்சுக்கிட்டேன். அப்படி உயிர் கொடுக்கிற கலைஞர்கள் இந்த சினிமால இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பயன்படுத்த பாருங்க. இப்ப கூட இந்த நான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்ல, இந்த படத்தை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். அடுத்த வாரம் என் நண்பன் சுனில் கண்ணனுக்கு 13ஆம் தேதி கல்யாணம். அவன் ஒரு சமையல் கலைஞன் திருவள்ளூர்ல. அவனோட கல்யாணத்துக்கு போகும்போது அந்த செஃப் ட்ரெஸ்ல தான் போவேன். ஒரு கலைஞனாக்க அந்த அந்த கலைஞனுக்கான மரியாதை என்னவோ அது வழியா தாங்க நான் பண்ண முடியும். அதனால தயவு செய்து இவன் ஏதோ கூத்தாடி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க. ஒரு ஜோக்கரு பப்புனு அப்படி கிண்டல் பண்ணாதீங்க. இப்பவும் சொல்றாங்க பப்புன்னு சொல்றீங்கல்ல, அந்த பப்புன் ஒரு மேடை நிகழ்ச்சியில அந்த பப்புன் ஹீரோ வரலன்னா அந்த பப்புனால ஹீரோ வேஷம் போட முடியும். அந்த பப்புன் ஹீரோயின் வரலன்னா ஹீரோயின் வேஷம் போட முடியும். ஆனா அந்த மேடையில ஹீரோ ஒரு பப்புன் வேஷம் போட முடியுமா? ஒரு ஹீரோயின் வேஷம் போட முடியுமா? அப்படி எல்லாம் கலந்ததாங்க கலைஞன். அப்படி ஒரு கலைஞன் தான் இந்த ரங்கா, இவரு சுரேஷ், இப்படி பல பேர் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில. சரி, எமோஷனலா பேசிக்கிட்டு, அது மட்டும் இல்ல, இந்த படத்துல குடிக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை இயக்குனர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. சார், உண்மையிலேயே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் இயக்குனர் சுரேஷ் பாபு மட்டும் இல்ல, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் தான். இன்னைக்கு போதை இல்லாத தமிழகமாக தமிழ்நாட்டை மாற்றிக்கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்கள். ஆனா நீங்க அவரோட ஆட்சியை குறை சொல்லணும் என்பதற்காக, கவுக்கணும் என்பதற்காக நீங்க வாலண்டியா ஒரு செல்போன் எடுத்துட்டு போய் ஒயின் ஷாப் வாசல்ல நின்னு, என்ன நீ எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குற, என்ன இது எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்குற அப்படின்னு சொல்லி நீங்க அதே ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் இப்ப சொல்றேங்க, நீங்க சாப்பிடுறீங்கல்ல சோறு, அந்த சோறு வேகறதுக்கு அடுப்பு எரியணும், அந்த அடுப்பு எரியறதுக்கு சிலிண்டர் வாங்கணும், அந்த சிலிண்டர் வாங்குறதுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. 50 rupees 50 ரூபா வாங்குறாங்க சிலிண்டருக்கு, எடுத்துட்டு வந்து போட்டாங்க. அதை பத்தி இது வரைக்கும் யாருமே வீடியோ போட்டிருப்பீங்களா? சாப்பிடுற சோறு, அந்த சோறுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஆனால் நீங்க குடிச்சு உங்க கிட்னி ஃபெயிலியரா போறதுக்கு, சாவுறதுக்கு, அதுக்கு நீங்க 10 ரூபா கொடுக்குற, 20 ரூபா கொடுக்காத வீடியோ போட்டு வர காட்டுறீங்களே. இது எந்த தங்கச்சி தட்டுக்கு தங்கச்சி, அந்த தங்கச்சி கை தட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குடும்பம் நடத்துற சூழ்நிலை என்னன்னு தெரியும். ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா வாங்கும்போது அந்த 50 ரூபாயோட ஒரு அருமை என்னன்ற அந்த தங்கச்சிக்கு தெரியும். ஆனால் ஒயின் ஷாப்ல போய் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு, அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு அதை ஒரு வீடியோ போட்டு நீங்க பிரபலமா பண்றீங்களா? இப்போ சொல்றேன், எந்த கொம்பன் நினைச்சாலும் தாவேக ஆட்சியை, விஜய் சாரோட ஆட்சி யாருமே தடுக்க முடியாதுங்க. அதற்கு உதாரணம் இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா. இன்ஸ்பெக்டர் சூர்யா இந்த படம் எனக்கு வந்து சில ஷாட்லாம் வந்து இயக்குனர் சுரேஷ் பாபு வந்து காமிச்சாரு போன்ல. வருகின்ற 23ஆம் தேதி அன்னைக்கு எப்படி ஜனநாயகன் படத்துல விஜய் சார் போலீஸ் கெட்டப்பு போட்டு தீய சக்தி எப்படி தூய சக்தியா மாற்றாரோ, அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்திலையும் சுரேஷ் பாபு அவர்கள் தீய சக்தியை தூய சக்தியா மாற்றுவாரு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். எமோஷனல் ஆகணும்னு நினைக்கிறேன். எனிவே, இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல வந்து இப்ப எப்படி
பாஷா படத்துல நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற ஒரு வசனம் இருக்குமோ, அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு வசனம் கண்டிப்பாக அது ஹிட் ஆயிட்டே இருக்கணும். அது சிலையை கொடுப்பா. எங்க சுரேஷ் பாபு இங்க வாங்க.